சொல்லும் அல்லேலூயா. நாம் எடுத்தல் வாசிப்போம். சங்கீதம் 23வது சங்கீதத்துக்கு நாம் திருப்பிப்போம். சங்கீதம் 23வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். சோத்திரம். முதலாவது வார்த்தை இந்த இடத்தில் நாம் வாசிப்போம். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு ஒரு மேய்ப்பனை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஷெப்பர்ட் என்று சொல்லுவார்கள். ஷெப்பர்ட், மேய்ப்பன். அந்த மேய்ப்பனை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், ஒரு மேய்ப்பனுடைய வேலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியங்களை செய்கிறார், அந்த மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மேய்ப்பனை குறித்து, அவருடைய இருதயத்தை குறித்து, அவருடைய தாகத்தை குறித்து, அவருடைய நடத்துதலை குறித்து இன்றைக்கு ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரனாக தாவீது சங்கீதத்தை பாடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த விதமான குறையும், எந்த விதமான தாழ்ச்சியும், எந்த விதமான பற்றாக்குறையும் என்னுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில மேய்ப்பராய் இருந்து, உண்மையாய் கர்த்தர் என் வாழ்க்கையில மேய்ப்பராய் இருந்து அவர் என்னை என்ன பண்ணுவாராம், நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 23வது அதிகாரத்தில் இந்த சங்கீதத்தில் ஒரு மேய்ப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறார். இந்த சங்கீதத்தை முழுசா நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு மேய்ப்பனுக்குரிய ஸ்தானத்தில் இருந்து, ஒரு மேய்ப்பனுக்குரிய குணாதிசயத்தில் இருந்து, ஒரு மேய்ப்பனுடைய இடத்துல இருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாராம், நடத்துகிறார். ஒரு ஆடு எப்படி சோதர, ஒரு ஆட்டுக்கு என்னென்ன தேவை என்பதை மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். தண்ணீர் வேண்டுமானாலும், அதுக்கு தழை வேண்டுமானாலும், அதுக்கு ஆகாரம் வேண்டுமானாலும், அதுக்கு என்ன வேண்டுமானாலும் சரியான நேரத்திற்கு அதை அறிந்து அந்த மேய்ப்பனானவன் அந்த ஆடுகளுக்கு என்ன பண்றானா கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பனாய், வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென். பிரதானமான மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் தான் மேய்ப்பர்களுக்கெல்லாம் மேய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் சோதரன் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாம் ஆடுகளாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய குட்டிகளாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் மேய்ப்பனுடைய கரத்திலிருந்து நமக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறபடினால், சொல்லுங்க, நீர் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால் எங்களுக்கு தேவையான அனைத்தையுமே உங்க கரத்திலிருந்து எங்களுக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டின் இறுதியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை தொடங்கி 52 வாரங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் கிருபை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. 52 வாரங்கள். எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கலாம், இழப்புகளை கடந்து வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம், பலவிதமான தேவைகள் மத்தியிலே கடந்து வந்திருக்கலாம், பலவித நெருக்கத்தின் மத்தியிலே கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிடல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவைகள் வந்துச்சு போச்சு, பிரச்சனை வந்துச்சு போச்சு, இழப்புகள் வந்துச்சு போச்சு, கவலை கண்ணீர் வந்துச்சு போச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிள்ளை என்கிற என்னை கர்த்தர் என்னை நிலைத்து நிற்க வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் பிசாசு நம்மளை அழிக்கணும், நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் இந்த ஆண்டில் நினைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் மேய்ப்பராக இருந்து அந்தந்த நேரத்துக்கு தேவையான பராமரிப்பு, அந்தந்த நேரத்துக்கு தேவையான ஆசீர்வாதம், அந்தந்த நேரத்துக்கு தேவையான தண்ணீர், ஆகாரம், தழைகள் எல்லாவற்றும் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை
கண்ணும் கருத்துமாக எப்படி நடத்துகிறாரோ அப்படியே அவர் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டிகளை ஒரு மேய்ப்பனானவன் என்ன பண்ணனா கண்ணும் கருத்துமாக அவன் நடத்துகிறார். அது எங்கே வெளியில போய்விடக் கூடாது, அது பட்டியை விட்டு வெளியில ஓடிவிடக் கூடாது, துஷ்ட மிருகங்கள் காட்டு மிருகங்கள் வந்து அது அடித்து விடக்கூடாது. இப்படி சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியமும் அதை கண்ணும் கருத்துமாக கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பர் ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணும் கருத்துமாக நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே. சொல்லுங்க, நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே. அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் ஆனால் தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர்கள் மேலே பூமி எங்கோ உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவி கொண்டிருக்கிறது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாய் இருக்கிறது, உலாவி கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வரக்கூடாது, என் ஜனத்துக்கு எந்த காரியம் வரக்கூடாது என்பதில் ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் தன் கண்ணிமையை கூட மூடாமல் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் தம் ஜனங்களை அவர் என்ன பண்றாரா ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேய்ப்பன் என்பது முதன்மையாக ஆடுகளை மேய்த்து பாதுகாத்து வேட்டையாடுகளிடம் இருந்து பாதுகாத்து மேய்ச்சலுக்கு வழிநடத்தும் ஒரு நபர் தான் மேய்ப்பன். மேய்ப்பன் சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மேய்ப்பன் ஷெப்பர்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அந்த ஷெப்பர்ட் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு மேய்ப்பனானவன் முதன்மையாக முதல் காரியமே சொத்துறோம் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருப்பான். இரண்டாவது, ஆடுகளை மேய்க்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை பாதுகாக்கிறவனாய் இருக்கிறார். ஆடுகளை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, வேட்டையாடுகிற மிருகம், வேட்டையாடுகிற ஜனம், திருடர்கள், கள்ளர்கள் இவர்கள் மத்தியில் இருந்து பாதுகாத்து அந்த ஆடுகளை நல்ல மேய்ச்சலுக்கு வலுதெழுத்தக்கூடிய, என்ன மேய்ச்சலுக்கா? நல்ல செழிப்பான மேய்ச்சலுக்கு. காஞ்சி போன வற்றி போன ஒன்னில்லாத இடத்துல ஆடுகளை மேய்க்க மாட்டார்கள். தண்ணீர் நிறைந்திருக்கிற, பசுமை நிறைந்திருக்கிற, பொருட்கள் நிறைந்திருக்கிற, ஆசீர்வாதமாக நிறைந்திருக்கிற, நல்ல அங்கங்க சோத்திர தலைகள் இருக்கிற அப்படிப்பட்ட இடத்துல மேய்க்கிறவர்கள் தான் மேய்ப்பர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தாவே நீரும் எங்களுக்கு மேய்ப்பனா இருந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை மேய்த்து எங்களை பாதுகாத்து பிசாசானவன் எங்களை வேட்டையாடாதபடிக்கு, தீயவனிடத்தில், கல்வனிடத்தில், பிசாசிடத்தில், திருடனிடத்தில் எங்கள் ஜீவனை பாதுகாத்து ஒரு நல்ல மேய்ச்சல் உள்ள ஒரு வனாந்திரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல எங்களை மேய்த்து வந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாம் ரெண்டு கைகளை தட்டி, ஆண்டவரே சத்துரு என்னை மேய்ந்து விடாதபடி, சத்துரு என் ஜீவனை திருடி விடாதபடி, சத்துரு என்னை தொடாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை நல்ல மேய்ச்சலுக்கு கொண்டு வந்தீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் பிரதான மேய்ப்பர். அவரும் பாதுகாக்கிறார், நடத்துகிறார், பராமரிக்கிறார், சத்துரு கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், பசும்புல் மேய்ச்சலிலே நம்ம என்ன பண்றாராம்? மேய்த்து வழி நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது, ஒரு நல்ல மேய்ப்பன், வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் சொன்னால், வாசிங்க யோவான் 1:10 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியால் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஒரு மேய்ப்பன், ஒரு ஷெப்பர்ட் என்று சொல்லும் பொழுது பின்
புறவழியாக வந்து ஆடுகளை கொள்ளையடிக்கிறவன் அல்லது சுவர் மேலே எகிரி கொடுத்து காம்பவுண்ட் மேலே எகிரி கொடுத்து அந்த பட்டிக்குள்ள வந்து அந்த ஆடுகளை திருடி கொண்டு போகிற அப்படிப்பட்டவன் உண்மையான மேய்ப்பன் அல்ல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் என்று சொல்லும் பொழுது அவன் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் தான் உண்மையான ஒரு மேய்ப்பன். ஆமென். வாசல் வழியாக பிரவேசிக்கணும். வாசல் வழியாக அதே அதிகாரத்தில் சோத்திரம் நீங்க வாசிக்கும் பொழுது அதே அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 11வது சூத்திரம் வாசிங்க, 9ஆம் வசனத்தில் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் உண்மையான மேய்ப்பன். இங்கே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், ஐ ஆம் த கேட். நானே வாசலாய் இருக்கிறேன், நானே வாசலாய் இருக்கிறேன். என் வாசல் வழியாய், என்னுடைய கதவின் வழியாய் எவன் ஒருவன் உள்ளே வருகிறானோ அவன் உள்ளும் புறம்புமாக சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். நிறைய வாசல் இருக்கலாம், எல்லா வாசலுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நிறைய வாசல், இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அந்த வாசல் நல்லா இருக்குது, அவங்க இடத்துல சூப்பரா இருக்குது, இந்த வாசல் இதை விட பயங்கரமாகுது. எல்லா வாசலும் ஆண்டவர் ஆயிடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா வாசலுக்குள்ள போனா நீ மேய்ச்சலை பார்க்க முடியாது. எல்லா வாசலுக்குள்ள போனா ஏதோ கொஞ்சம் அனுபவிக்கலாம். ஆனா உள்ளும் புறம்புமாக சென்று உள்ள புறம்பையும் எல்லா இடத்துல ரவுண்டு கட்டி ஒரு மேய்ச்சல் சாப்பிடணும், ஒரு மேய்ச்சல் அனுபவிக்கணும்னா இயேசு என்கிற அந்த வாசல் வழியாக ஒரு மனிதன் பிரவேசிக்கும் போதுதான் அவன் உள்ளும் புறம்புமாய் மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வாசல் இயேசு கிறிஸ்து தான் வாசலாய் அவர் இருக்கிறார். நானே வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நல்ல மேய்ப்பன் அவன் என்ன பண்றான்? நல்ல மேய்ப்பனானவன் ஆடுகளை அறிந்தும் பராமரிக்கிறவனுமாய் இருக்கிறான். இரண்டாவது காரியம், ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஆடுகளை அறிந்தவனாய் இருக்கிறான், அவன் பராமரிக்கிறவனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க அதே சோத்திரம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவனாய் இருக்கிறான். பாருங்க, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்தவனாக, அது எப்போ பட்டினியா இருக்குதா, அதுக்கு பசியா இருக்குதா, அதுக்கு இது தேவையா இருக்கிறதா, அது இப்போ பாதுகாப்பு அற்ற ஒரு நிலைமையில இருக்குது, அதுக்கு எந்த விதமான கம்ஃபர்டபுளும் இல்லை, அது ஏதோ பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது, சலசலப்பை பார்த்து இதெல்லாம் பார்த்து அறியக்கூடியவன் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் பராமரிக்கிறவனாயும் இருக்கிறான். பராமரிக்கிறவன், சப்ளை பண்ணுகிறவன், பராமரிக்க. யெகோவா சோத்திரம், எல்ஷடாய் தேவன் சொல்லுகிறோம், யெகோவா சோத்திரம் நிசி என்று சொல்லுகிறோம். பாருங்க, யெகோவா ஈரே என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்னன்னா, அவர் நமக்கு சப்ளை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நமக்கு சோத்திரம் தேவைகளை சந்திக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். முதல்ல நான் சொன்ன நல்ல மேய்ப்ப வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவனா இருக்கிறான். அவன் புறமான பகுதியிலே அவன் வருகிறவன் நல்ல மேய்ப்பன் கிடையாது. இரண்டாவது, நல்ல மேய்ப்பனானவன் ஆடுகளை அறிந்தவனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கஷ்டம் தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே நீ போய் சொல்லணும் இல்லை, உன் சூழ்நிலை பார்த்த உடனே அந்த ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறவன் தான் மேய்ப்பன். அது மாத்திரமல்ல, பராமரிக்க கூடியவனாக மேய்ப்பன் இருக்கிறான். மூன்றாவதாக, ஒரு நல்ல மேய்ப்பன் அவைகள், ஒரு நல்ல மேய்ப்பனானவன் ஆடுகளோடு கூட படுத்து நித்திரை செய்கிறவனாக இருக்கிறான். ஆடுகளோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், ஆடுகளோடு கூட படுத்து நித்திரை செய்கிறவனாக. ஆடுகளை விட்டுட்டு எங்கேயோ போகிறது, ஆடுகளை விட்டுட்டு எங்கேயோ ரவுண்ட் அடிச்சுனுங்கிறது கிடையாது. ஆடுகளோடு டிராவல் பண்ணுகிறவன், ஆடுகளோடு உட்கார்ந்து, ஆடுகளோடு நடந்து, ஆடுகளோடு படுத்து, ஆடுகளோடு கூட இருந்து, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பனை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். வாசிக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனம் 13 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34 12 13. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளை நடுவே இருக்கிற 12 வாசி. மந்தை தேடிக்கொண்டிருக்கிறது போல
நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளிலிருந்து சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆனவன் ஆடுகளோடு படுத்து நித்திரை செய்கிறவனாக அந்த ஆடுகளை நன்றாக அறிந்தவனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அதான் எசேக்கியேல் வாசித்தது போல ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற சோதர நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணுவேன். காணாம போயிட்ட பிறகு அதனாலதான் ஒரு ஓமை சொல்லுகிற 100 ஆடுகள் ஒருவனுக்கு இருக்கும் பொழுது அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமற் போய்விட்ட போது அந்த காணாமற் போன ஆட்டை தேடி போகிறானா அல்லது 99 ஆட்டை தேடி போகிறானா என்பதை குறித்து ஆண்டவர் இயேசுக்கு சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்னார், அந்த மனிதனோ காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி அவன் என்ன பண்றான், அலைந்து திரிந்து அந்த கண்டுபிடித்து தன் தோளின் மேலே போட்டு சுமந்து கொண்டு வந்தான். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. 99 ஆடுகளை பார்க்கல இந்த ஒரு ஆடு மேல அவனுக்கு கரிசை. ஏன்னா அது காணாமற் போன ஆடு, அது மீண்டும் தேட வேண்டும், மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதே போல இந்த உலகத்தில் எவ்வளோ காணாமற் போன ஆடுகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாம் அந்த 99 ஆடுகளை போல ஆண்டுடைய பட்டியல இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஆனா அந்த ஒரு ஆடு போல இன்றைக்கு எவ்வளோ பேர் வெளியில என்ன பண்றாங்க, சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பனானவர் சோத்திர வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவனா இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனானவன் ஆடுகளை அறிந்தவனாய் இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனானவன் ஆடுகளுக்காக பராமரிக்கிறவனாய் இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனானவன் ஆடுகளோடு கூட நேரத்தை செலவிடுகிறவனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆமென். நம் வாசல், அவரே வாசலாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நல்ல மேய்ப்பன் சோத்திரம் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். என் தேவைகள் என்னது என்பது அறிந்தவராய் இருக்கிறார். உன் உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன, உன் கண்ணீர் பிரச்சனை என்ன, உன் போராட்டத்தின் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன தீங்கு, இது எதனால் இருக்கிறது, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய் என்பதை அறிந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, எந்தெந்த நேரத்தில் நமக்கு தேவைகள் இருக்கிறதோ, எந்தெந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அது பணமாய் இருக்கலாம், பொருளாய் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அந்த தேவைகளை சந்தித்து பராமரிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி மாட்டேன். தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன் நல்லா தெரியும். அவன் சொல்றாரு, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், ஒரு மேய்ப்பன், ஆனால் என் தேவன் என்னை காட்டு பெரிய மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு 1000 ஆடை வச்சு நான் மேய்க்கிறவனா இருக்கலாம், ஒரு 2000 ஆடை வச்சு மேய்க்கிறவனா இருக்கலாம், ஆனால் என்னை காட்டிலும் பெரிய பிரதானமான மேய்ப்பன் என் கர்த்தர் மாத்திரம்தான். அவர்தான் என் வாழ்க்கையை மேய்க்க முடியும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அவர்தான் என் வாழ்க்கையை நடத்த முடியும், அவர்தான் என் வாழ்க்கையை போஷிப்பை கொண்டு வர முடியும், அவர்தான் என் வாழ்க்கையை பராமரிக்க கூடியதாய் காணப்படும். ஏசாயா 40 அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 40 11வது வசனத்தை வாசிப்போம். 11வது வசனம். தண்ணீர்களை தமது மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சோத்திரம், மேய்ப்பனை போல, எல்லாம் சொல்லுங்க, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்தக்கூடிய ஒரு நல்ல மேய்ப்பனை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஸ்பீடா நடக்காது, இது மெதுவாய் நடக்காது, இது வேகமா நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு அடியும்
வரைக்கும் ஒவ்வொரு காரியம் நம்மளை பார்த்து பார்த்து நிதானமாய் நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். மூன்று காரியங்களை, மூன்று காரணங்களை மாத்திரம் நாம் சொல்லுகிறேன். தேவன் தம்முடைய மேய்ப்பராக இருப்பதற்கு மூன்று காரணங்கள். ஆண்டவர் மேய்ப்பர், அது நல்லது. ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறார், அது வசனம் சொல்லுகிறது. இப்ப அவர் மேய்ப்பராக இருப்பதற்கு மூன்று ரீசன், மூன்று காரணங்கள், அதை குறித்து பார்க்க. முதலாவது ஆண்டவர் மேய்ப்பராய் இருப்பதற்கு முதல் காரணம், தேவன் நம்முடைய பராமரிப்பாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் பராமரிக்கிறவராய் இருக்கிறார், அதனால் அவர் மேய்ப்பராய் இருக்கிறார், பராமரிக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க அந்த அதிகாரம் நம்ம வாசித்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. சோத்திர, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை என்ன பண்ணாராம், கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் முதல் காரியம் என்னன்னா, காட்ஸ் ப்ரொவிஷன் என்று சொல்லுவார்கள். ப்ரொவிஷன், பராமரிக்கக்கூடியவர், சப்ளை பண்ணக்கூடியவர், ப்ரொவிஷன். சோத்திர, வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன், மல்லிகை பொருட்கள், இது அது நம்ம சொல்றோம், அதுதான் ப்ரொவிஷன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான ப்ரொவிஷன், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ப்ரொவிஷன், நம்முடைய படிப்புக்கு தேவையான ப்ரொவிஷன், நம்முடைய வேலைக்கு தேவையான ப்ரொவிஷன் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவர். புல்லுள்ள இடங்கள்லாம் என்ன? பசுமை நிறைந்த இடத்துல, நல்ல செழிப்பான இடத்துல, பஞ்சம், வறுமை, கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை, திண்டாட்டம், அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. என் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க என்னோட கூட கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை நான் நம்புறேன். ஹல்லேலூயா. நம்பர்களுக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரே வறட்சியா இருந்தா கூட கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிகள்? அல்லேலூயா. ஒரே பஞ்சமா இருந்தா கூட ஆபிரகாமை செழிப்பா வைத்தார். தேசமே பஞ்சமா இருந்த போது ஈசாக்கு தேசத்திலே அறுவடை 100 மடங்கு செய்தார். ஒரே பஞ்சமா இருந்தாலும் எகிப்திலே யோசேப்பை கொண்டு பண்டக சாலையை நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்தார்களோ, எங்கெல்லாம் கர்த்தரை விசுவாசித்தார்களோ, அங்கெல்லாம் அவர்கள் பஞ்சத்தில் சாகவில்லை, பஞ்சத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். பஞ்சத்தில் இருந்தவர்கள் அவர்களை தேடி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. எகிப்தை பார்க்கிறார்கள், தேசமே பஞ்சம், தேசம் முழுவதுமாய் பஞ்சம். ஆண்டவர் எகிப்தில் ஒரு யோசேப்பை வைத்திருந்தார். இந்த யோசேப்புக்கு சொப்பனத்தை ஆண்டவர் விளக்கக்கூடிய திராணியை கொடுத்தார். பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது. இது என்னன்னு கேட்கும்போது யாருக்குமே தெரியல. அப்போ யோசேப்பின் மூலமாக என்ன பண்றார்? சோத்திரம், அந்த காரியங்கள் எல்லாம் விளக்கி சொல்லப்படுகிறது. உடனே என்ன பண்றார்? சோத்திரம், சரி ஓகே, 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் ஆசீர்வாதம், நல்ல விளைச்சல் இருக்கும், அடுத்த 7 வருஷம் பஞ்சம், ராஜாவே இதுதான் நடக்க போகுது, அதனால என்ன பண்றதுன்னா அதுக்கு என்னப்பா தீர்வுன்னு சொல்லும் பொழுது, 7 வருஷம் ஆசீர்வாதமான நேரத்தில் நல்ல தானியங்கள் எல்லாம் சேகரித்து பெரிய பெரிய பண்டக சாலெல்லாம் கட்டுவோம், ஸ்டோர் ஹவுஸ் கட்டுவோம், குடோன் கட்டுவோம், அதில் எல்லாம் சேமித்து வைப்போம். அடுத்த 7 வருஷத்துக்கு அதிலிருந்து நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து நாம சாப்பிடுவோம். நல்ல யோசனை, நல்ல ஆலோசனை. அப்ப இதை யார் செய்யறது? இது யார்ப்பா நடத்துறது? இந்த வேலையெல்லாம் யார் செய்து முடிக்கணும் பார்க்கும்போது தான் பார்வன் சொல்றாரு, உன்னை விட்டா எனக்கு இந்த வேலை செய்ய யாரும் கிடையாது, நீ தாயா செய்யணும்னு அவன் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. ஆமென் சொல்லு, அல்லேலூயா. அவங்க கட்டுறாங்க. 7 வருஷம் நல்ல செழிப்பு, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வந்தது. ஊர்ல இருக்கிற எல்லாமே, ஏன் யோசேப்புடைய குடும்பமே கூட எகிப்தை தேடி வந்தார்கள். தானி அங்கேதான் இருக்கிறது, அங்கேதான் நெல் இருக்கிறது, அங்கேதான் கோதுமை இருக்கிறது, அங்கேதான் எல்லாம் இருக்கிறது, வந்து வாங்கின்னு போனார்கள். அந்த யோசேப்பை கொண்டு கர்த்தர் எகிப்து தேசத்தை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஊரிலே பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை வந்தாலும் நம்மளை அழைத்தவர் கர்த்தர், நம்மளை போஷிக்கிறவர் கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா.
அவர் நம் பராமரிப்பாய் இருக்கிறார். சாரிபாத் விதவன் வீட்டிலே ஆண்டவராக கர்த்தர் பராமரித்தார். ஊழியக்காரனை அனுப்பினார். அந்த ஊழியக்காரனை கொண்டு அந்த விதவையை பராமரித்தவராய் காண பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த என்ன பண்ணல, மாவு குறையவே இல்லை. அதே போல அதே ஒன்று ராஜாக்கல்ல அந்த ஊழியக்காரன் எலியா, அவருடைய வாழ்க்கையிலே பஞ்சம் வந்தது. ஆற்றண்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். காலையிலும் மாலையிலும் காகங்கள் கொண்டு வந்து இறைச்சி அப்பத்தை கொடுத்தது. ஒரு நாள் அந்த ஆத்து தண்ணீர் வற்றி போனது. அந்த காகம் வருவதும் ஸ்டாப் ஆனது. இப்ப ஆண்டவர் கைவிட்டாரா? இல்ல, அந்த ஊழியக்காரனை சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். அந்த விதவியின் மூலமாய் போஷிக்கப்படும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், இடங்கள் மாறலாம், பிரச்சனைகள் வரலாம். எல்லா சூழ்நிலையும் எதிராக போலதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எங்கேயாவது யாரை கொண்டு வந்தாலும் போஷிக்க ஒரு மனிதனை கர்த்தர் நமக்காக எழுப்பி வைப்பார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருன்னே தெரியாதுங்க, கர்த்தர் எழுப்பி வைப்பாருங்க. ஏன் தெரியுமா? நமக்கு கொடுக்கிறதுக்காக அவனை வச்சிருப்பார் ஆண்டவர். நமக்கு உதவி செய்யறதுக்காகவே கர்த்தர் அவனை எழுப்பி வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தம் ஜனங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். தீர்க்கதரிசியின் புத்திரர்ல மனைவியாக இருந்தவர் கடன் பட்டு விட்டார். 2 குமாரர்கள் கடன் பட்டு விட்டார்கள். இப்போ ஒன்னா பண்றதுன்னு தெரியல, கடங்கார கழுத்தை நெருக்கிறார். அந்த நேரத்தில் தான் எலிசா போகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்கிட்ட ஒரே ஒரு கொடை எண்ணெய். ஓகே, அநேக வெறுப்பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. கதவை போட்டு நீயும் உன் பிள்ளைகளை கதவை போட்டு எண்ணெயை ஊற்றுங்கள், நிறைந்ததெல்லாம் ஓர வையுங்கள் சொன்னார். நிரம்பி வழிந்தது. அதை விட்டு அவள் கடன் எல்லாம் அடைத்தாள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கிருந்து பாருங்க, சில நேரத்தில் யோசிக்கிறோம், எங்கேயாவது வெளியிலிருந்து ஸ்பான்சர், சிலர் வெளியிலிருந்து நமக்கு ஆதாயம், வெளியிலிருந்து தான் நம்ம கொடுப்ப நினைக்கிறோம். இல்ல, நம்ம கையில இருக்கிற கொஞ்சத்தை வச்சு கத்த பெருக வைக்க முடியும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தாங்க கையில. அவ கையில தான் அற்புதம் இருந்தது. அவ கையில தான் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அவ கையில தான் பதிலே இருந்தது. கொஞ்சம் எண்ணெய். அந்த எண்ணெயை வச்சே தான் கர்த்தருடைய கடனை தீர்த்தார். அவ வாழ்க்கையை எண்ணெய் வியாபாரியாக அந்த ஊர்ல மாற்றினார். அல்லேலூயா. இன்னொரு விதவை கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அந்த கொஞ்சம் மாவு தான் அந்த பஞ்சம் முடிக்கிற வரைக்கும் அந்த மாவு குறையவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கு, கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்கு, கொஞ்சம் நம்பிக்கை தான் இருக்குது, கொஞ்சம் தான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஏதோ டவுட்டா தான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் சொல்றேன், கொஞ்சம் விசுவாசம் மலைகளை அசைக்கும், கொஞ்சம் நம்பிக்கை எல்லா காரியத்தோடு கொண்டு வரும். கொஞ்சம் விசுவாசம் தான் நீ அறியப்படாத காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க போகிறார். கைகளை தட்டி ஆண்டவராக இயேசுவுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் விசுவாசம் தான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். கொஞ்சம் தான், கொஞ்சம் நம்பிக்கை தான், கொஞ்சம் விசுவாசம் தான். அந்த கொஞ்சத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியம் செய்வார். ஆமே, நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் செய்து முடிப்பார். நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை இந்த நிமிஷத்துல நம்புங்க. இந்த மத்தியான வேளையில நம்புங்க. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிற நேரத்துல கொஞ்சம் விசுவாசம் தான் மலைகளை அசைக்க போகிறது. ஆமே, கொஞ்சம் விசுவாசம் தான் செங்கடலை பிளக்க போகிறது. கொஞ்சம் விசுவாசம் தான் எரிகோவை தகர்க்க போகிறது. கொஞ்சம் விசுவாசம் தான் உன் பிரச்சனைகளை மாற்ற போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரணம் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருப்பதற்கு இரண்டாவது ரீசன், இரண்டாவது காரணம், நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறவர், பாதுகாப்பை கொடுக்கிறதுனால அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல கவனிச்சுனே வாங்க. முதல் காரியம், அவர் நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறதுனாலே அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ரெண்டாவது, எனக்கு அவர் பாதுகாக்கிற என்னையும் என் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகள் எனக்கு உண்டான யாவையும் யோபை சுற்றிலும் பாதுகாத்த கர்த்தர் அதே யோபின் தேவன் தான் நம்முடைய தேவன். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே யோபுவை சுற்றிலும் சொல்லுங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணி சொல்லுங்க, யோபுவை சுற்றிலும் அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் வேலைக்காரர்கள், அவன் ஆடு மாடுகள் பெருக்கும், அவன் வீட்டை நீர் பாதுகாத்து வேலி அடைச்சு, அதே போல எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான யாவற்றின் மேல வேலி அடைத்து பாதுகாப்பீராக. சத்துரு எங்களை தொட முடியாது. சொல்லுங்க, சத்துரு எங்களை நெருங்க முடியாது, சத்துரு எங்களை தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க? உங்களை தொடுவதற்கு பிசாசு நெருங்க முடியாதுங்க. பிசாசு நெருங்க முடியாது. ஏன்னா அக்கினி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அக்கினிமயமான ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால் உங்களை யாராலும் நம்ப முடியாது, தொட முடியாது. எலிசாவை சுற்றிலும் அவன் வீட்டை சுற்றிலும் ரதங்கள் குதிரைகள் பயங்கரமாக வந்து இறங்கிவிட்டது.
கேயாசி வேலைக்காரன் பார்க்குறான், எலிசாவே, ஆண்டவரே இன்றோடு உன் ஊழியம் முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ், நானும் போயிட்டேன், அவ்வளோதான், இன்னும் வேலையை முடிஞ்சிச்சு, ஏதிட்டாங்க, வந்துட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான்யா, இன்னையோட ஊழியம் க்ளோஸ், அவ்வளோதான், இனியோட முடிஞ்சிடுச்சு சதாப்தம். ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, எலிசா சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படிக்கு இவன் மனக்கண்களை திறந்தருளும். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. சில நேரங்களில் நாமளும் அவிசுவாசத்தோட இதெல்லாம் முடியாது, நடக்காது, இது எங்கே ஆக போகுது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, க்ளோஸ், நம்ம வாழ்க்கை நினைக்கலாம். ஆனால் ஒரு முடிந்ததிலிருந்து ஒரு துவக்கத்தை கொடுக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்ல. அல்லேலூயா. முடிஞ்சிரும்னு சொல்கிற இடத்துல தான் ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்கும்படிக்கு மனக்கண்களை திறந்தார். என்ன நடந்தது? அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாதாரண குதிரை, சாதாரண ரதம். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற குதிரை என்னத்தமா? அக்கினி, நெருப்பு குதிரை, நெருப்பு ரதம். யாராவது நெருங்க முடியுமா? ஆமென் சொல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் தம் ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க, எங்க குடும்பத்தை சுற்றிலும் ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சிருக்கிறீங்க. அது சாதாரணமான பாதுகாப்பு இல்ல, அது பயங்கரமான பாதுகாப்பு. எந்த மனிதனும் தொட முடியாது. அவன் தொட்ட பஸ்பமா மாறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு நம்ம பார்க்குறோம்ல, நேற்று கூட பார்க்குறோம். எவ்வளோ எவ்வளோ ப்ரொடெக்ஷன், எவ்வளோ பாதுகாப்பு. நான் சொல்கிறேன், இதையெல்லாம் கூட மீறி என்ன ஒன்றாலும் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பை மீறி ஒருத்தனும் நெருங்க முடியாது. ஆமென் சொல்ல. அல்லேலூயா. அந்த பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க சங்கீதம் 23:4-5 வசனம் வாசிங்க. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கா. வாசிப்போம். நல்லா சொல்லுங்க. நான் மரண இருளின், எல்லாம் பாடிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்த வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிற. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. நல்ல விசுவாசமா சொல்லுங்கல்ல, நல்ல கையை தட்டி. என் சத்துருக்களுக்கு முன்பாக சொல்லுங்க. நான் வீழ்வேன் என்று நினைக்கிறவங்க, ஒன்றுமில்லாம போய்வா நினைக்கிறவங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறா. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பந்தியை வைக்க போகிறா. அவன் எதிரில் நல்லா இருக்க போற. என் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏதோ தாவீது சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லை, உண்மையாக நீங்கள் நம்பினா அப்படியே ஆகுங்க, அப்படியே நடக்குங்க. இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தைங்க அது. நீங்கள் சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால என் தேவன் என்னோடு இருக்கிறது. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்ற போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்க இருந்தாலும் சரி, மரண பள்ளத்தாக்கில் நீ போய்கொண்டிருந்தாலும் சரி, பிரச்சனை மத்தியில் போய்கொண்டிருந்தாலும் சரி, இருளின் மத்தியில் போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் சத்துருக்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் சீக்கிரத்திலே வெகு நாளிலே கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழிய போய். எல்லாம் சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நான் காலி ஆக மாட்டேன். சொல்லுங்களேன், நான் காலி ஆக மாட்டேன். என் பாத்திரம் காலி ஆகாது. கர்த்தர் என்னை நிரப்புவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை நம்ம பேசுவோமே. ஆண்டுடைய வார்த்தை பேசுறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை பேசுகிறதுக்கு தைரியமா பேசுங்க. ஏன்னா அவர் கிரியை செய்யறது அவருங்க. பேச வேண்டியதை நாம பேசிடணும். விசுவாசிக்க வேண்டியதை நாம விசுவாசிக்கணும். அற்புதம் செய்யறது செய்யாத அவருடைய கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எடுத்து பேசுறது கிடையாது. பிரச்சனை மத்தியில அந்த வார்த்தை நீங்கள் அபியாசப்படுத்துறது கிடையாது. பயத்தினால சூழ்ந்து இருக்கிறோம். ஆனா அந்த பயத்தின் மத்தியில் இந்த வார்த்தை டிக்ளேர் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நான் டிக்ளேர் பண்றேன். சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, நீடித்த நாட்கள் என்னுடையது. இதெல்லாம் சொல்லிக்கினே இருங்க, அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்க. சங்கீதம் 121:4 வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க, வாசிங்க சீக்கிரம். 121:4 வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பார். அவர் உன் போக்கையும்
வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தலைமையில கையை வச்சு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், சொல்லுங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என்னை சோதர காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலோ இரவிலே நிலவாகிலோ என்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் என்னை எல்லா தீங்கிற்கும் எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி காப்பா. அவர் என் ஆத்துமாவை காப்பா, என் போக்கையோ என் வரத்தையோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இயேசுவின் நாமத்திலே இதை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே நடப்பதா? கரங்களை தட்டி எல்லாம் ரெண்டு கையை தட்டி விசுவாசோடு சொல்லுங்க, நீ சொன்ன வார்த்தை, நீ சொன்ன வாக்குத்தத்தம் அது அப்படியே பலிப்பதாக. வார்த்தை கண்டிப்பா நிறைவேறுங்க. நம்ம குறி சொல்றதோ ஜோசன் சொல்றதோ அப்படியே இதை சொல்றதாங்க. கர்த்தருடைய வசனத்தை பேசுங்க, இந்த வார்த்தை 100% நிறைவேறும். அல்லேலூயா. கடைசியாக மூன்றாவது காரணம், கர்த்தர் நல்ல மேய்ப்பனாய் இருப்பது. மூன்றாவது காரணம் சோத்திரம், அவர் என்ன பண்றாரோ வாக்குத்தத்தங்களின் தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார், ப்ராமிசஸ், வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க 6வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நான் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின் தொடரும். சொல்லுங்க, என்னை பின் தொடரும். என்னை பின் தொடர்றது பிசாசு கிடையாது, என்னை பின் தொடர்றது பிரச்சனை கிடையாது, என்னை பின் தொடர்ந்து சோத்திர பேய் பிசாசு கிடையாது. என்னை பின் தொடர போகிறது நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் என்ன சொல்றது, தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நீடித்த நாட்கள். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீடித்த நாட்களை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. சொல்லுங்க, நீடித்த நாட்களே எங்கள் கணவருக்கு, எங்கள் மனைவிக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போகிறீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீடித்த நாட்களை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீடித்த நாட்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவர் இருக்கிறார். ஆமென். சோதர கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:17 வசனம் பாருங்க. தேவனின் நன்மையை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி நம்ம என்ன பண்ணுறதுதான் வருகிறதா இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும். யாக்கோபு 1:17 வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆண்டவர் பார்ஷாலிட்டி பண்ற தேவன் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் பட்சபாதம் பாராத தேவன். நீ ஏற்ற தாழ்வு, நீ ஏழை பணக்காரன், மேன்மையானவன், உயர்ந்தவன், இப்படி நீ ஏற்றத்தாழ்வு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை. அவரிடத்தில் என்ன இல்லையா? அந்த வசனம் சொல்லுகிறது, யாதொரு வேற்றுமை நிழலும் யாதொரு மாறுதலும் சேஞ்ச் ஆக மாட்டார். ஆண்டவர் சொன்னது தான். ஆமென் சொல்லலையா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்து பரத்திலிருந்து நமக்கு இறங்கி வரும். எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நன்மையான ஈவு பரத்திலிருந்து வரப்போகிறது, நான் காத்திருக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், உங்க எதிர்பார்ப்பு சொல்லுங்களேன். ஏசப்பா, ஒரு நன்மை பரலோகத்திலிருந்து எனக்கு வரப்போகுது. சொல்லுங்க, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகம், ஒரு விடுதலை என் குடும்பத்தை தேடி வரப்போகுது, எங்க பிள்ளைகளை தேடி வரப்போகுது, எங்க வீட்டை தேடி வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் அதை நான் விசுவாசிக்கிறேன். அது அப்படியே ஆக கடவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். 3 காரணங்கள் சொன்ன. முதலாவது, தேவன் நம்முடைய பராமரிப்பாக இருக்கிறார், அதனால் அவர் நல்ல மேய்ப்பர். 2வது, தேவன் என்னுடைய பாதுகாவலராக இருக்கிறார், அதனால் அவர் நல்ல மேய்ப்பர். 3வது, கர்த்தர் எனக்காக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவர் நடத்துவார், அதனால் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆகவே இதனால் தான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. ஆகவே எதிலுமே நீங்க தாழ்ச்சி இல்லாமல் இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா,
நீடித்த நாட்களாக இருக்கணும்னா செல்வமா எல்லாத்துக்குமே ஒரே காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கணும். அவர் தான் ஆமென் சொன்னாலே. அல்லேலூயா. அவர் நமக்கு மேய்ப்பராக இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். எல்லோரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாம் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி நான் சொல்ற இந்த வார்த்தைக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீரப்பா, நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடியவ, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறவ. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போஷிக்கிறவராய் இருக்கிறீங்க, நீங்க எங்களை பராமரிக்கிறவராய் இருக்கிறீங்க, நீர் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீங்க, உங்க வாக்குத்தத்தங்கள் மூலமாக எங்களை நடத்துகிறீங்க. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் ஆண்டவர் செய்ய முடியும்? உங்களை விட்டா வேற யார் ஆண்டவர் நாங்க நம்ப போகிறோம்? மனுஷனை நாங்க நம்ப மாட்டோம், பணத்தை நம்ப மாட்டோம் ஆண்டவரே, மருந்தை நம்ப மாட்டோம், உலகத்தை நம்ப மாட்டோம், மருத்துவர்களை நம்ப மாட்டோம், இயேசுவை நாங்கள் நம்புகிறோம். எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்கள, வாய்களை திறந்து எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கணும். உங்க சத்தம் ஒரு நிமிஷமாவது வாய்களை திறந்து பேசுங்க. டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் பிரச்சனைக்கு நேரா, என் போராட்டத்துக்கு நேரா, என் கடலுக்கு நேரா, வியாதிக்கு நேரா, பலவீனத்துக்கு நேரா இப்போது வசனத்தை அனுப்புகிறேன். உங்க வசனத்தை அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா பிற்போக்கான எண்ணங்கள் மாறுவதாக, எல்லா நெகட்டிவ் எண்ணங்கள் மாறுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கர்த்தாவுடைய வார்த்தை அற்புதம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை கிடைக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தகப்பனே, நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசின வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை இன்றும் ஜீவனுள்ளது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும்ப்பா. ஏதோ படித்தோம், வசனத்தை கேட்டோம், அவ்வளவுதான் இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 அது கிரியை செய்ய என்பதை எங்கள் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இது அப்படியே நிறைவேறும். அதை நாங்கள் பார்க்கணும் எங்கள் கண்களில். என் தேவன் ஜீவனுள்ளர் என்பதை நாங்கள் மகிமைப்படுத்தினப்பா. கேட்ட வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை நாங்கள் ஆண்டவரை கேட்பதற்கு உதவி செய்தீங்க, தொடர்ந்து நடத்தும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆண்டின் இறுதி வாரத்தில் வந்து நின்று செபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வருகின்ற 31ஆம் தேதி இரவு ஆண்டவரை நடைபெறுகிற புது வருட ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. எல்லாவற்றோட பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் கொண்டு அவருடைய வீடுகளுக்கு சேர்க்க உதவி செய்யுங்க. கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும், வார்த்தையில் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாக அன்னைக்குமும் கூடி வந்த சகல தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you. நம்ம ஒரு